வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கடலூர் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஐக்யூ நியோ 6ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கு அப்புறமா ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஏப்ரல் மந்த் அப்டேட்டுக்கு அப்புறமா. ஸோ அந்த ஐக்யூ நியோ 6ஓட செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்கிற ஒரு மொபைலோடைய செல்ஃபி கேமரா எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங்கோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அவுட்புட் சூப்பராக இருந்துச்சுன்னா அது என்ன மொபைல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஐக்யூ நியோ 6ல் ஆஃப்டர் ஏப்ரல் மந்த் அப்டேட் ரிவ்யூ தான் நாம் பார்த்துட்ருக்கோம். ஏன்ட்ட இருக்கிறது ஐக்யூ நியோ 6ல் 8GB RAM 128GB வேரியண்ட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14ல் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.2.6.10 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் உங்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிடாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு அப்டேட் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒருவேளை நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டாப்பில் இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நோ அப்டேட்ஸ் அவைலபிள் அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ அப்டேட்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ ஆஃப்டர் அப்டேட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 4K 60 FPSல நான் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அந்த ஸ்ட்ரக் ஆகிறது இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு, ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மெயின் கேமராவில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 4K 60 FPSல ஷூட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது, வீடியோவில் சரியில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ எனக்கு அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களில் யாருக்காவது திரும்பவும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ அந்த பிரச்சனை கிடையாது, ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்டேபிளான ஒரு வீடியோ அவுட்புட் இப்போதைக்கு கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் அப்டேட் நமக்கு கேமராவோடைய அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. டூரிங் நைட் டைம்ஸில் லைட்டிங் கண்டிஷனில் நமக்கு கேமராவோடைய அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம 5Xல் ஜூம் பண்ணி ஷூட் பண்ணும்போது குவாலிட்டி நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கக்கூடிய மொபைல்னால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் சாஃப்ட்வேரில் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்குது. அதே மாதிரி டே லைட்டில் பார்த்திங்கன்னா அவுட்புட் நல்லாவே இருக்குது. அல்ட்ராவைட் கேமராவும் பார்த்திங்கன்னா அவுட்புட் நல்லாயிருக்கு. அண்டு ஷார்ப்னஸ் அண்ட் அக்யூரசி எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபோக்கஸிங் அல்ட்ராவைட்டில் நல்லாயிருக்கு. அண்டு 1Xல் ஷூட் பண்ணும்போதும் நமக்கு குவாலிட்டியான ஒரு கிளாரிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஐக்யூ நியோ 6ல் ரியர் கேமரா பார்த்திங்கன்னா கலர்ஸ் லைட்டாக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஸோ 1Xஆக இருந்தாலும் 2Xஆக இருந்தாலும் நமக்கு குவாலிட்டி அண்டு கிளாரிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. கலர் அக்யூரஸியும் சூப்பராக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி காமிக்கும் ரியர் கேமரா. பட் செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் அக்யூரசி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட்டை தான் கொடுக்குது. ஸோ பொக்கே மோடில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கனாலும் அந்த போர்ட்ரேட் மோடு நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த விவோட அல்காரிதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்டு ஹெச் டிடெக்ஷனும் பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடில் நமக்கு அவுட்புட் ரொம்பவே பிரமாதமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் எந்த விதமான லேகுமே கிடையாது. ஸோ கால் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா ஏர்டெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜியோவோட கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல் நல்லாயிருக்கு. ஏன்னா ஏர்டெல்லோட டவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஜியோ கொஞ்சம் லாங்கில் இருக்கும். ஸோ ஜியோ அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ ஏர்டெல் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. கால் குவாலிட்டி அண்டு கால் கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது அந்த பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு ஒரு சில நண்பர்கள் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தோணலை, தெரியல. ஸோ இப்போ கொடுத்த அப்டேட்டில் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாராவது இந்த லேட்டஸ்ட் அப்டேட், அதாவது ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதில் எந்த விதமான லேகும் கிடையாது. அதே மாதிரி ஃபேஸ் ஐடி பார்த்திங்கன்னா அதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அண்டு டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதிலலாம் எந்த விதமான லேகுமே இல்லை. ஸோ பேட்ரி சார்ஜிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு சில நண்பர்கள் சார்ஜிங் ஸ்பீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஏறிடுது. நான் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன். பேட்ரி ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஸோ ஆல்ரெடி இருந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாலாம் ட்ரெயின் ஆகலை, ஓரளவுக்கு ஆவரேஜாக ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகும், நெட்டு யூஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு பேட்ரி ட்ரெயினிங் இருக்குது. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டெல்லாம் ட்ரெயின் ஆகாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ட்ரெயின் ஆகுது. பட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஸோ நீங்கள் யாராவது கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு அதிகமாக 4K 60 FPS தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக கிடையாது. ஒருவேளை உங்களில் யாருக்காவது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது லேக் இருக்குனாலோ இல்லை ஹீட்டிங் இருக்குனாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ண விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா. இருக்கிற எல்லா கேமராவுமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட நான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 2 சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். ஸோ இமேஜ் குவாலிட்டி செல்ஃபியாக இருந்தாலும் சரி, ரியர் கேமராவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு இமேஜ் குவாலிட்டியை தான் இப்போவும் அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ அந்த விதத்தில் விவோவுடைய ஆப்டிமைசேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது ஹெச்டிஆர் சப்போர்ட் கிடையாது. பட் இப்போ லான்ச் பண்ணக்கூடிய மொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஆர் சப்போர்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது இதை விட கம்மியான விலையில். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஸோ நைட் மோடில் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நைட் டைமில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்ற மொபைலோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டூரிங் நைட் டைம்ஸில் உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி, ஷார்ப்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். டீட்டெயில்ஸ் லெவலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டே லைட்டில் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா Februaryயில் Android 14 அப்டேட் கிடச்சிது. அது கொஞ்சம் ஒஸ்ட்டான ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் February செக்யூரிட்டி பேட்ச், அதுக்கப்புறம் March செக்யூரிட்டி பேட்ச், ரெண்டுமே பார்த்திங்கன்னா வீடியோ கேமராவுக்கு ரொம்பவே ஒரு ஒஸ்ட்டான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். பட் இப்போ கிடச்சிருக்கிற ஏப்ரல் மந்த்துக்கான அப்டேட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களில் யாராவது நீங்கள் வீடியோஸ் அண்டு கேமரா நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ வரைக்கும் கேமராக்காக அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் என்னென்னா இந்த iQOO Neo 6 தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மிஸ் ஆகிறது மட்டும்தான். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு இல்லை, ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கேமராவில் கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியும் இப்போ கொஞ்சம் ஓரளவு ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ வரைக்கும் இந்த மொபைல் ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக தான் இருக்குது. பேட்ரி லைஃப் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் யூஸ் பண்ணும்போது நமக்கு பேட்ரி ட்ரைனிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுவே ஒரு 2-3 மந்த்ஸுக்கு பிஃபோர், அதாவது பிஃபோர் Android 14 பார்த்திங்கன்னா பேட்ரி பேக்கப் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆஃப்டர் Android 14 பார்த்திங்கன்னா பேட்ரி பேக்கப் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பேட்ரி ட்ரைனிங் இருக்குது தான், அதை ஒத்துட்டு தான் ஆகணும். பட் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேமரா மொபைலாக தான் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் 2 சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.